ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் ஓல்டு கொஷின் பேப்பரில் 3வது கொஷின் பேப்பர் பார்க்கலாம். ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை அறிதல். ஆப் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் செயலி. ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை கண்டறிதல். டச் ஸ்கிரீன் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் தொடுதிரை. ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை அறிதல் வாட்ஸ்அப். வாட்ஸ்அப் அப்படின்னா புலனம். விடை எவ்வகையை சார்ந்தது என கண்டறிதல். இப்பக்கத்தில் உள்ளது. சுட்டு விடை. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என நூலகரிடம் வினம்பும்போது சுஜாதாவின் சிறுகதைகள் இருக்கிறது என்று நூலகர் கூறுவது. அதாவது நம்ம கவிதை, கட்டுரை, பாட்டு, நடனம் அந்த மாதிரி அதற்கு இனமான ஒன்றை பற்றி சொன்னோம்னா அது இனமொழி விடை. அலுவல் சார்ந்த சொற்கள். சரியான இணையை தேர்க. ட்ரெஸரி கருவூலம். அலுவல் சார்ந்த சொற்கள். கேபினெட் அமைச்சரவை. அலுவல் சார்ந்த சொற்கள். நாட்டிக்கல் மைல் கடல் மைல். இந்த கொஷின் ஆல்ரெடி இன்னும் இதுக்கு முன்னாடி இருந்த கொஷின் பேப்பர்லேயே வந்திருந்தது, பார்த்துக்கோங்க. உவமையால் விளக்கப்படும் சரியான பொருளை தேர்ந்தெடுக்க. உடலும் உயிரும் போல. உடலும் உயிரும் அப்படின்னா மனம் ஒன்றிய துணை. உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். சரியான இணையை தேர்ந்தெடு. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. தப்பு. மடை திறந்த வெள்ளம் போல. தடையின்றி மிகுதியாக. உள்ளங்கை நெல்லிக்கனினா வெளிப்படைத்தன்மை. வீழலுக்கு இறைத்த நீர் போல் அப்படின்னா பயனற்ற செயல். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினாற் போல் அப்படின்னா ஒற்றுமையின்மை. இது மூணுமே மாறி மாறி இருக்குது. மடை திறந்த வெள்ளம் போல, தடையின்றி மிகுதியாக, இதுதான் கரெக்டாக இருக்குது. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது. இது நம்ம செய்வினை செயற்பாட்டு வினை வீடியோவில் சொல்லியிருப்போம். ஆள் பட்டது அந்த மாதிரி வந்தால் செயற்பாட்டு வினை. பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. அவன் திருந்தினான். இப்போ அவனை திருந்தச் செய்தான் அப்படின்னா அது பிறவினை. பொழுது பெரும் பொழுது சிறுபொழுது என இருவகைப்படும். இதற்கு சரியான வினா என்ன அப்படின்னா பொழுது எத்தனை வகைப்படும். நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை நாட்டுப்புற பாடல் கூறுகிறது. இதற்கு சரியான வினா எது அப்படின்னா நமது வீட்டுக்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை எந்த பாடல் கூறுகிறது. காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் வீட்டில் மற்றும் நண்பர்கள் வீட்டுக்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர். அப்போ அதுக்கு என்ன கரெக்டான கேள்வி அப்படின்னா காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று என்ன செய்வர் அப்படின்னா மகிழ்வர், கண்டு மகிழ்வர். களைத்தல் களைத்தல். களைத்தல் அப்படின்னா அழித்தல். இந்த களைத்தல் அப்படின்னா சோர்வு, களைப்பாக இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அதான். பணித்து பணிந்து. தலைவர் தொண்டர்களை வேலை செய்ய பணித்தார். தொண்டர்கள் தலைவருக்கு பணிந்தனர். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை. அடுத்தது மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும். இதெல்லாமே சொற்றொடை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். அகர வரிசைப்படி சீர் செய்தல். இது பாவரிசை. பப்பா பிப்பி. அப்போ பட்டு பாட்டு பிட்டு பீர்க்கம். அடுத்த அகர வரிசைப்படி அதுவும் பாவரிசை தான். புழி பூனை பெட்டி பேரன்.
மையல் வவ்வல் மேடு மெல்ல மொட்டு மோர் இது மாவரிசை. அப்போ மம்மா மிம்மி மெம்மி மெல்ல மேடு மையல் மொட்டு மோர் மவ்வல். வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் காண்க. உணர். உணர் அப்படிங்கிறது வேர்ச்சொல். அதற்கு உண்டான வினையால் அணையும் பெயர் உணர்ந்தோர். இது பாருங்க, உணர்ந்து ஊழ முடியுது, அப்போ இது வினையச்சம். உணர்ந்த ஆ, இது பெயரச்சம். உணர்ந்தோர் அப்படிங்கிறது தான் வினையால் அணையும் பெயர். வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் காண்க. முளை முளைத்தல். வேர்ச்சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயர் காண்க. உரை உரைப்பவர் உரைத்தல் அந்த மாதிரிலாம் வந்தால் அது வந்து கரெக்டாக இருக்குது. எதிர்மறையாக இருக்குன்னா உரையாமை. கொடுத்தோர் வேர்ச்சொல்லை கண்டறி. கொடு வேர்ச்சொல் அப்படின்னா எப்பவுமே கட்டளை பொருளில் வரும். போவாள் வேர்ச்சொல் போ. நடப்பேன் வேர்ச்சொல் நட. சொல்லுதல் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. சொல்லுதல் அப்படின்னா செப்புதல் அப்படிங்கிறது கரெக்டு, இயம்புதல் கரெக்டு, விளம்புதல் கரெக்டு. துய்த்தல் அப்படிங்கிறது தான் தவறானது. எப்போவுமே நம்ம தமிழில் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, அந்த கொஷினை வந்து படிக்க மாட்டோம். சொல்லுதல் அப்படின்னா அதுக்கு சரியானது கேட்குறாங்க போல இருக்குன்னு சொல்லி நம்ம டிக் பண்ணிட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் நல்லா நம்ம படித்தோம்னா அது தவறானது கேட்டிருக்காங்களா இல்லை சரியானது கேட்டிருக்காங்களான்னு பார்த்துட்டு ஆன்சர் டிக் பண்ணும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மாதங்கம், வாரணம், களிறு என்ற சொற்கள் தரும் ஒரே பொருள். இதில் நமக்கு எது தெரியல, இந்த களிறு அப்படின்னா யானை, வாரணம் அப்படின்னா யானை அப்படிங்கிறது தெரியும். அப்போ யானை. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. வீட்டிற்கு வெள்ளை அடித்தான். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். லிட்டரேச்சர் இலக்கியம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கம்யூனிசம் பொது உடைமை. சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக அப்படின்னா காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இக்கு வரணும், இதில் செம்மை, இதில் இக்கு வரல. காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம். இந்த இடத்துல இச்சு மிஸ் ஆகிருக்கு. இதில் இக்கு மிஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி கரெக்டாக இருக்கிற வேர்டு இதுதான். கூகை குளரும். ஒளிமரபு கூகை குளரும். குணுகும் என்ற ஒளிமரபு சொல்லுக்குரிய பறவை எது அப்படின்னா புறா குணுகும். சொல்லின் பொருளறிந்து பொருந்தா சொல்லை கண்டறிக. கான், வள்ளை, அரண் இது நச்சரவம். நச்சரவம் அப்படின்னா பாம்பு. இதுதான் தவறானது. பொருந்தாத சொல்லை கண்டறிக. தோன்றல், திரிதல், கெடுதல் இதெல்லாமே புணர்ச்சி விதி. வள்ளினம் அப்படிங்கிறது தான் இதில் பொருந்தாதது. பொருந்தாதது கேரளா, இலங்கை, ஆந்திரா, கர்நாடகம் இது எல்லாமே மாநிலம். இலங்கை அப்படிங்கிறது அண்டை நாடு. சிறுவன் எதிர்பாலினத்தை குறிக்கும் சொல் சிறுமி. தோழி எதிர்பாலினம் குறிக்கும் சொல் தோழன். மேலவர் எதிர்ச்சொல் கீழவர். மாசற பிரித்தெழுதுக. மாசு கூட்டல் அற. சேர்த்தெழுதுக. தம் கூட்டல் உயிர் தம் உயிர். அடிக்கும் கூட்டல் அலை அடிக்கும் அலை. ஒரு பத்தி கொடுத்துருப்பாங்க, அதிலிருந்து கேட்டிருக்காங்க. கப்பலின் முதன்மை உறுப்பாகிய அடிமரத்தின் பெயர் தேர்க.
கப்பலின் பல்வேறு வகையாக உறுப்புகள் கப்பலின் உறுப்புகள் சில பாகம். கப்பலின் முதன்மை உறுப்பியாக அடிமரம் எறா எனப்படும். இப்போ என்ன ஆன்சர்? எறா. கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் பயன்படுத்துவதற்கும் பயன்படும் கருவி சுக்கான். கப்பலை ஓரிடத்தில் நிறுத்த உதவும் உறுப்பு நங்கூரம். இதெல்லாமே அந்த பேராகிராஃப்லேயே இருக்குது. கப்பல் குறுக்கு மரத்தின் பெயர் பருமல். கப்பலில் பயன்படுத்தப்படும் ஒரு கருவியாக கப்பல் சாத்திரம் நூல் குறிப்பிடுவது சமுக்கு. ஒருமை பன்மையற்ற பிழை தொடர் எது? ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தார். ஏனையோர் அப்படின்னாலே நிறைய பேர். அப்போ என்னது? ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர். வன்மை. வன்மை அப்படின்னா ஈகை. சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. மெய் அப்படின்னா உடல் அப்படிங்கிறது ஃபஸ்ட் நமக்கு எடுத்து பார்த்தோன்னே அதில் தெரிஞ்சிடும். அப்போ இந்த 2 ஆப்ஷன் வராது, இந்த 2ம் வராது. இந்த 2ல் ஏதோ ஒன்றா இருக்கலாம், இல்லாட்டி 3ஆ இருக்கலாம். புரை. புரை அப்படின்னா குற்றம். மேதை அப்படின்னா அறிவு நுட்பம். இப்போ இதில் பார்த்தோம்னா இந்த மெய் அப்படின்னா உடலுங்கிறதும் மேதை அப்படிங்கிற அறிவு நுட்பம் இந்த 2மே நமக்கு கரெக்டாக தெரிஞ்சாலே போதும், நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணிடலாம். முகில். முகில்னு என்னது? மேகம். காலன் யமன். மெத்த மிகவும். சேகரம் கூட்டம். கூட்டம் சேர்ந்துருச்சு சொல்கிறோம்லே, அப்போ சேகரம் அப்படின்னா கூட்டம். செரு. செரு அப்படின்னு என்னது? வயல். எடுத்துனி இந்த ஒன்று பார்த்தோம்னா இதில் மட்டும்தான் இருக்குது. அப்போ பொலம் அப்படின்னா அழகு பொலிவு. கல் மலை. மல்லல் அப்படின்னா வளம். செரு அப்படின்னா வயல். ஈரம். இப்போ இதில் பாருங்கள், இதில் பார்த்தே தெரியும். ஞானம்னா வெட்கம். முழவு அப்படின்னா இசைக்கருவி. செஞ்சொல் திருந்திய சொல். ஈரம் அப்படின்னா இரக்கம். பிழை திருத்துதல். ஒரு ஊர். ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். எப்பவுமே என்ன சொல்லியிருக்க? ஓர் அப்படிங்கிறது உயிரெழுத்துக்கு முன்னாடி வரும். ஒரு அப்படிங்கிறது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வரும். இப்போ பாருங்க, இது ஒரு, இது நான் வந்து என்னது? உயிர்மை எழுத்து. அப்போ இதுதான் கரெக்டானது. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. இதில் பாருங்கள், ஓர் அப்படிங்கிறது இது என்னது? உயிரெழுத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வந்திருக்கு. அப்போ இதுதான் சரியானது. சரியான பதிலை தேர்ந்தெடு. இங்கே ஒரு வந்தால் இங்கே உயிர்மை எழுத்து வரணும், வரல, தப்பு. இங்கே ஓர் வந்தால் இங்கே உயிரெழுத்து வரணும், வரல, தப்பு. இங்கே ஒரு வந்தால் உயிரெழுத்து வரக்கூடாது, இங்கே ஓர் தான் வரணும். அப்போ இதுவும் தப்பு. அப்போ கரெக்டானது ஓர் உயிர். சரியான பொருளை தேர்ந்தெடுக்க. அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானதாகும். இதுதான் சரியானது. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? இது பழம் அன்று, இவைகள் பழங்கள் அல்ல. அதாவது ஒன்று இருந்துச்சுன்னா, ஒருமையில் இருந்துச்சுன்னா அன்று, பன்மையில் இருந்துச்சுன்னா அல்ல. அப்போ இது கரெக்டானது வந்து இது பழம் அன்று, இவைகள் பழங்கள் அல்ல. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. குழவி குளவி. குளவி அப்படின்னா ஒரு வகை பூச்சி. இந்த குளவிக்கு குழந்தை. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நல்கினாள். நல்கினாள் அப்படின்னா கொடுத்தாள். பின்வரும் மரபு தொடரை இணையான பொருளோடு பொருத்துக. கண்ணை மூடிக்கொண்டு அப்படின்னா ஆராய்ந்து பாராமல். கலைச்சொல்லை பொருத்துக. மை தொன்மம்.
அசிட்டிக்ஸ், அழகியல், டெர்மினாலஜி, கலைச்சொல், ஆர்டிஃபேக்ட்ஸ், கலைப்படைப்புகள். இது எல்லாமே புதுசாக இருக்குது, அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. கலைச்சொல் அறிதல், ரினைசன்ஸ், அழகியல், சரியான இணையை கண்டறி. சரியான இணை அப்படின்னா ரினைசன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி. கலைச்சொல் அறிதல், தவறான இணையை கண்டறிக. இதில் பார்த்தோம்னா மிசேல் அப்படின்னா ஏவுகணை கரெக்டு, சலேன்சாயில் கலர் நிலம், காம்பினேஷன் புணர்ச்சி, இது மூணுமே கரெக்டு. அப்போ தவறான இணை எது? சிக்கன் சூப், காய்கறி சாறு, இதுதான் தவறானது. செப்பலோசை வெண்பாவிற்குரியது. திருக்குறளும் நாலடியாரும் வெண்பாவில் அமைந்துள்ளன. இருவர் உரையாடுவது போன்ற ஓசை செப்பலோசை. இதில் கூற்று காரணம் சரியாக தவறாக கேட்டிருக்காங்க. கூற்றும் சரி, காரணமும் சரி. ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓரெழுத்து ஒரு மொழி என்பர். மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி மேகம் என்று பொருள் தரும். இதில் நம்ம ஓரெழுத்து ஒரு மொழி படிச்சிருந்தாலே நமக்கு தெரியும். இது கரெக்டு. ஒரு எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவது ஓரெழுத்து ஒரு மொழி. கூற்று சரி, காரணம் தவறு. மீ அப்படிங்கிறதுக்கு மேகம் அப்படிங்கிறது பொருள் கிடையாது. கூற்று காரணம் சரியா தவறா. சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுபதங்கள் என்பர். பகுபத உறுப்புகள் 5 வகைப்படும். இதில் பார்த்தாலே நமக்கு தெரியும், பகுபதம் 6 வகைப்படும். இது தவறு. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. குறில் நெடில் வேறுபாடு அறிந்து சரியானதை கண்டறிக. சுடு, சுடுதல், சூடு, தீக்காயம், இதுதான் கரெக்டானது. சுடு அப்படின்னு இந்த சுடுனா சுடுதல், இந்த சூடு வச்சிருவேன் உனக்கு அப்படின்னு சொன்னால் என்னது? தீக்காயம். குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு தருக. தொடு, தோடு, தொடு அப்படின்னா தொட்டு பார்த்தல், தோடு அப்படின்னா அணிகலன், கம்மல் சொல்கிறோம் இல்லையா நம்ம, அதுதான். அப்போ தொடு அப்படின்னா தொட்டு பார்த்தல், தோடு அப்படின்னா அணிகலன். இரு பொருள் தருக. அணி அப்படின்னா அணிகலன், அணினா அழகு. அணி என்ற சொல்லுக்கு அழகு என்ற பொருளும் உண்டு. அணி இலக்கணம் படிக்கும்போது படிச்சிருப்போம், நம்ம புக்லேயே இருந்திருக்கும். இதுக்கு ஆன்சர் அணினா அழகுன்னு ஒரு பொருளுக்கு அணிகலன் ஒரு பொருள் இருக்கு. இரு பொருள் தருக. திங்கள், திங்கள் மாதம், சந்திரன். தாரணி, தாரணி அப்படின்னா வையம், உலகம். பொருத்தமான காலம் அமைத்தல். அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றவர். இறந்த காலம். இப்போ விருது இப்போ பெற்றாங்க அப்படின்னு சொன்னால் அது நிகழ்காலம். பெறுவார் அப்படின்னா எதிர்காலம். பெற்றவர் அப்படின்னா முடிஞ்சிருச்சு, அப்போ இது இறந்த காலம். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க. ஏறி கொதி வந்ததுன்னு வராது, வானில் கொதி இடித்ததுன்னு வராது. அப்போ கரெக்டான ஆன்சர் சோறு கொதி வந்தது. சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுக்க. எலி வலை ஆனாலும் தனி வலை வேண்டும், ஆகையால், அதனால், அது போல, இது எதுவுமே வராது. என்ன வரும்? எலி வலை ஆனாலும் தனி வலை வேண்டும். எலி வலை ஆனாலும் தனி வலை வேண்டும். இதற்கு சரியான இடத்துல என்ன, இந்த கேப்பில் என்ன பொறுத்துனா ஆனாலும். நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க, அதனால் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க, அதனால். சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள்தான் மழைக்கு அடிப்படை. டேஸ் சொற்களை பேச வேண்டும். இதற்கு சரியான வினாச்சொல் என்னென்னா எப்படி சொற்களை பேச வேண்டும். கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள் யாவை? இதுக்கு தான் இது சரியான ஆன்சர், யாவை. மனிதனின் மலங்க
மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது எவை? என்ன? யார்? அப்படி வராது. யாது? மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது யாது? சரியான காலத்தை தேர்ந்தெடு. அங்கு வருவீர்கள். இது பார்த்தாலே தெரியுது. அங்கு வருவீர்கள் அப்படின்னா எதிர்காலம்தான். அப்போ இது தப்பு. அங்கு வந்தீர்கள். வந்தீர்கள்னா இறந்த காலம். இதில் எதிர்காலம் கொடுத்துருக்கா. அப்போ இதுவும் தப்பு. அங்கு வருவீர்கள் இதுவும் எதிர்காலம், ஆனால் நிகழ்காலம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது மூணுமே தப்பு. அப்போ கரெக்டானது எதுனா இதுதான். அங்கு வருவீர்கள் எதிர்காலம். பொருத்தமான காலம் அமைத்தல். பார்த்திபனும் பாரதியும் பள்ளியை அடைந்தனர். இறந்த காலம். பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. பேச்சு வழக்கு அல்லாதது. ஃபஸ்ட்டு பாருங்கள், உழவர்கள் வயலில் இறங்குறாங்க. கண்டிப்பாக இது பேச்சு வழக்கு. உழவர்கள் வயலில் இறங்குறாங்க, இதுவும் பேச்சு வழக்கு. உழவர்கள் வயலில் இறக்கிட்டாங்க, இதுவும் பேச்சு வழக்கு. அப்போ பேச்சு வழக்கு அல்லாதது எது அப்படின்னா உழவர்கள் வயலில் இறங்கினார்கள், இது எழுத்து வழக்கு. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. பாரதிதாசனின் சிறந்த படைப்பு குடும்ப விளக்கு. பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. ரைட்டாக சொன்ன, சரியாக சொன்ன இது எல்லாமே பேச்சு வழக்கு. அப்போ எழுத்து வழக்கில் என்ன சொன்னால் சரியாக சொன்னாய். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. அவன் தலையணையில் படுத்தான். அவன் தலகாணியில் படுத்தான். அவன் தலவாணியில் படுத்தான். அவன் தலகாயில் படுத்தான். இதெல்லாமே பேச்சு வழக்கு தான். எழுத்து வழக்கு எது அப்படின்னா அவன் தலையணையில் படுத்தான், இதுதான் சரியானது. விளக்கு துளக்கு. விளக்கு விளக்கு. விளக்கு விளக்கு இதெல்லாமே தப்பு. இதெல்லாமே என்னென்னா பேச்சு வழக்காகவே இருக்குது. அப்போ பேச்சு வழக்கில் எழுத்து வழக்கு எப்படின்னா, அதாவது விளக்கு அப்படிங்கிறது பேச்சு வழக்கு. அதை எழுத்து வழக்கில் எப்படி சொல்லுவோம்னா விளக்கு. அப்போ இதுதான் சரியானது. சரியான நிறுத்தக்குறிகளை உடைய விடையை கண்டறிக. இப்படியும் நடக்குமா என்ன? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சரியான நிறுத்தக்குறிகளை உடைய விடையை கண்டறிக. யார் நீ எனக் கேட்டான் கணியன். நிறுத்தக்குறிகளை அறிதல். இந்த நிறுத்தக்குறிகளை அறிதல் நம்ம இன்னும் வீடியோ எடுத்து வச்சுருக்கோம், இன்னும் அப்லோட் பண்ணல. 1 or 2 days அப்லோட் பண்ணிடலாம். தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா? இதுதான் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஊர் பெயர்களின் மறுவுவை கண்டறிக. மயிலாப்பூர் மயிலை, மன்னார்குடி மண்ணை, நாகப்பட்டினம் நாகை. இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.